ஹாய் எவ்ரிபடி. இப்போ நாம் பார்த்துட்ருக்குது மாத்தூர் தொட்டிப்பாலம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மார்த்தாண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் மாத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த பாலத்தின் அடியே ஓடும் ஆறானது பரளி ஆறு. இந்த ஆற்றின் கரையில் பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல் என்ற மரங்கள். இந்த ஆறு இந்த ஊரையே செழிப்பாக வைத்திருக்கிறது. இருபத்தெட்டு தூண்கள் தாங்கி பிடித்திருக்கும் இந்த பாலத்தின் நீளம் 1204 அடி, உயரம் 115 அடி. என்னை ஆச்சரியப்பட வைத்தது இந்த தூண்களின் உறுதித்தன்மையும், பாலத்தில் எங்கேயுமே தண்ணீர் லீக்கேஜ் இல்லாததும் தான். ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்கிருந்தும் வடியவில்லை. பாலத்தின் 2 பக்கங்களிலும் படிக்கட்டுகள் உள்ளன. ஒன்று ஏறுவதற்கும் இன்னொன்று இறங்குவதற்குமாக 2 படிக்கட்டுகள். 2 படிக்கட்டுகளின் பக்கத்திலும் சிறுவர் பூங்கா அமைந்திருக்கிறது. இங்கு சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுப்பதற்கு காங்கிரீட் இருக்கைகளும் உள்ளன. இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறத் தொடங்கினேன். பாலத்தின் சைடில் ஒரு தாவர பூங்கா ஒன்று அமைத்திருந்தார்கள். ஒரு டைனோசர் சிலை ஒன்று நம்மை வரவேற்பது போல் இருந்தது. சற்று மேலே ஒரு யானைக்குட்டியின் சிலை நம்மை வரவேற்பது போல் நின்று கொண்டிருந்தது. அதனை சுற்றிலும் தாவரங்கள், மரங்களும் பச்சை பசேல் என்று இருந்தது. இது பேச்சிப்பாறை அணையிலிருந்து வரும் தண்ணீர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து வரும் இந்த நீரானது விளவங்கோடு, கிள்ளியூர் தாலுகா மக்களின் விவசாய நிலங்களை சீக்கிரம் சென்றடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஓடுவது போல் இருந்தது. தூரத்தில் தெரியும் அந்த மலையும், சுற்றிலும் உள்ள பச்சை பசேல் என்ற மரங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். பச்சை பசேல் என இருக்கும் இந்த சோலை வனத்தின் இடையில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பரளி ஆற்றில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர்.
ஆற்றின் அழகை நான் மட்டுமல்ல, இந்த 3 தென்னை மரங்களும் சேர்ந்து ரசிப்பது போலவே எனக்கு தோன்றியது. இந்த தொட்டிப்பாலமானது மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில் 1962ஆம் ஆண்டு ரூபாய் 12,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டு 1969ஆம் ஆண்டு இந்த பாலமானது மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. படிக்கட்டின் ஓரத்தில் பூச்செடிகளும் குரோட்டான்ஸ் போன்ற செடிகளும் நட்டு வைத்திருந்தது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. இருந்தாலும் இன்னும் அதிக செடிகள் இருந்திருந்தால் அழகாக இருந்திருக்குமோ என்று எனக்கு தோன்றியது. இது படிக்கட்டுக்கான கூரை. இது கேரளா ட்ரெடிஷ்னல் மாடலில் அமைத்திருந்தார்கள். இந்த படிக்கட்டு வளைவாக செல்லக்கூடியது. இந்த மாலை நேரச் சூரியனின் ஒளியில் ஜொலிக்கும் இந்த ரப்பர் தோட்டத்தின் அழகு கொள்ளை அழகாக இருக்கிறது. இதுதான் இந்த படிக்கட்டின் பக்கத்தில் உள்ள புதிய சிறுவர் பூங்கா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் ஹாய் எவரிபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.